இவ்வளோ வேகமாக பேக்கு போட்டு எங்கே போகிறேன்னு கேட்குறீங்களா? உங்கள்கிட்ட காட்டத்தையும் கொண்டுட்டு வந்தேன். நல்லா இருக்குதா? எங்கள் வீட்டுக்காரு கல்யாணம் முடிஞ்சு 11 வருஷத்தில் முறையாக நான் கேட்டு பேக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். சிலருக்கு வந்து தன் மனைவி இப்படித்தான் இருக்கணுங்கிற ஆசைகள் இருக்கும், சில கட்டுப்பாடுகள் இருக்கும். சிலர் வந்து அதை கண்டுக்கிற மாட்டாங்க, எப்படியோ போகிறான் அப்படின்ட்டு கண்டுக்கிற மாட்டாங்க. நான் நிறைய வாட்டி ஏங்கியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போவேன்ல, அப்போ வந்து எங்கள் வீட்டில் என்னை எதுவுமே கேட்க மாட்டாங்க, என்னைய கண்டிக்கவும் மாட்டாங்க. நானே சம்பாரித்து ட்ரெஸ் எடுப்பேன், பேக்கு வாங்கியிருக்கேன் ஒரு வாட்டி. அதனால் என்னை வந்து ஒரு கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணுங்கிற ஆம்பளை பையன் மாதிரி வளர்த்துட்டாங்க. நான் நிறைய நேரங்களில் வருத்தப்பட்டது உண்டு, நம்மளை இப்படி கண்டிக்காமல் விடுறாங்களேன்ட்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம்மா, ஒரு மாமியா, ஒரு புருஷன், ஒரு நாத்தனா, நானும் சேர்ந்த ஊர் வந்து என் புருஷன் சொக்கலிங்கம். ஆமாங்க, அவருக்கு வந்து நான் இப்படித்தான் இருக்கணுங்கிற சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அவருக்கு என்ன பிடிக்குதோ நான் அதை தான் செய்வேன். அவருக்கு என்ன பிடிக்கலையோ அதை நான் செய்ய மாட்டேன். அவர் இதை செய்யினா செய்வேன், அதை செய்யக்கூடாதுன்னா நான் செய்ய மாட்டேன். அதே மாதிரி நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அவர் இப்போ வேண்டாம் வேண்டாம் பாரு. என்னவோ நேற்று கேட்டேன், உனக்கு வேணா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு, வேணுமா உனக்கு, கண்டிப்பாக வேணுமான்னாரு. ஆமாம், பாப்பாவுக்கு எங்கேயாவது போனால் வந்தா இது 2 ஆம்பளை பையன் அவ்வளோவா தேவைப்படலை. இப்போ பொம்பளை பிள்ளை இல்லையா, ஒரு பேம்பர்ஸு ஒரு ஜட்டி ஒரு கெவனு வச்சு எங்கேயாச்சும் போனால் வந்தால் வேணும்ல அப்படின்ட்டு, ஒரு பாத்திரம் போச்சுன்னா மாற்றி விடணும், வேணும்னு கேட்டேன். சரி வாங்கிக்கொன்னார். வாங்கினார். கடைக்காரர்கிட்ட எவ்வளோ நெய் பேக்கு? 200 ரூபா. ஒரு 50 ரூபா குறைக்க முடியுமான்னு கேளுங்க. ஏன் நீங்கள் கேளுங்க. இல்லை நீயே கேளு அப்படின்னாரு. இன்னும் ஒரு 50 ரூபா குறைப்பீங்களா? இல்லைம்மா, ஒரு 20 ரூபாயாவது குறைப்பாரான்னு கேளு. இன்னும் ஒரு 20 ரூபா குறைப்பீங்களா? எனக்கு லாபமே 20 ரூபா தாம்மா அப்படின்றாரு. சரி பாவம், அவர் வெயிலில் கிடக்காரு, பிழைக்கணும் இல்லையா? சரி, யாரும் 1000 ரூபா 2000 ரூபாய்க்கெலாம் பேக்கு வாங்குறாங்க, அது தப்பு கிடையாது, இருக்கிறத வாங்குறாங்க. நமக்கு 200 ரூபாய்க்கு இந்த பேக்கு நான் வாங்கினது எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது எனக்கு ஸ்பெஷல். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காரான்னு சொல்லுங்கள். பேக்கு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல். பை.